திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். உயரும் மகளிர் உரிமை தொகை எவ்வளவு தெரியுமா? வெளியான சூப்பர் தகவல். 2026 சட்டமன்ற தேர்தல் முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு பல்வேறு அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசு அடுத்தடுத்து வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக பெண்களின் வாக்குகளை கவரும் வகையில் மகளிர் உரிமை தொகை, தகுதியுள்ள மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகையாக 1000 ரூபாய் என்ற தொகை 1500 ரூபாயாக வழங்கப்படலாம் எனவும் அறிவிப்பு இந்த ஆண்டு இறுதிக்குள் இருக்கும் என்கின்றனர். மேலும் சிலிண்டர் மானிய தொகை குறித்து அறிவிப்பும் இருக்கும் என்கிறார்கள். திமுக ஆட்சி 2021 அமைய மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பெரிய அளவில் கை கொடுத்தது. தொடர்ந்து திமுக ஆட்சி அமைத்ததும் நிதிநிலை உள்ளிட்டவற்றால் உடனடியாக அந்த திட்டத்தை ஆரம்பிக்கவில்லை. கலைஞர் மகளிர் உரிமை தொகை பின்னர் தமிழகத்தில் கடந்த 2013 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்பட்டது. அதன் பிறகு சுமார் 1,16,00,000 பயணிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 அவரவர் வங்கி கணக்கில் நேரடியாக வைக்கப்படுகிறது. மேலும் புதிதாக திருமணமானவர்கள், புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள், கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் என மாதந்தோறும் 1000 கணக்கில் மகளிர் உரிமை தொகைக்காக புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக ஒவ்வொரு மாதமும் கலைஞர் உரிமை தொகை பட்டியல் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அரசின் விதிமுறைகளை பொருந்தாததால் தற்பொழுது சுமார் 1,27,000 பயணிகள் உரிமை தொகை திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயணிகளுக்கு எண்ணிக்கை 1,15,00,000 இருந்து ரூபாய் 1,14,00,000 குறைந்திருக்கிறது. அதிக வருமானம், நிலம் வாங்குதல், அரசு பயணிகள் சேர்த்தல், உயிரிழப்பு உள்ளிட்ட காரணங்களால் பயனாளிகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக திருமணமானவர்கள், புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள், பெயர் நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் மேல்முறையீடு செய்தவர்கள் என மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை விரைவில் புதுப்பிக்கப்பட இருக்கிறது. புதிய பயனர் இணைப்பு தொடர்பு விரைவில் வெளியாக இருக்கிறது. வரும் ஜூன் மாதத்தில் புதிய பயனாளிகளிடம் விண்ணப்பங்கள் பெறப்படும் இருக்கிறது எனவும், ஜூலை முதல் அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் 1000 ரூபாய் என்ற மகளிர் உரிமை தொகை 1500 ரூபாயாக உயர இருக்கிறது. தமிழ்நாட்டை மாதிரியாக கொண்ட புதுச்சேரி, மத்திய பிரதேசம், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் மகளிருக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஆனால் அங்கெல்லாம் 1500 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. ஆனால் திட்டத்தை முதலாக அறிமுகப்படுத்திய தமிழ்நாட்டில் தாமதமாகவே ஆரம்பிக்கப்பட்டாலும் இன்னும் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. எனவே 2026 சட்டமன்ற தேர்தல் கருத்தில் கொண்டு இந்த புதிய தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்றனர் தலைமை செயலக வட்டாரத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.